ஹில்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. மூணாறு பாய் பாய். மூணாறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிற்கவே இல்லை. எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், 100 கிலோமீட்டர் நிற்கவே இல்லைங்க. தூக்கமாக வராது. நல்லா அப்படி பிரேக் அடித்து போக வேண்டியதான். பிரேக்கு தான் முக்கியங்க. நல்ல பிரேக்கு தான் முக்கியம் பார்க்கணும். புது வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் கண்டிஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க. முக்கியமாக பிரேக்கு தான் முக்கியம். எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் பிரேக் அடித்தாலும் நிற்கணும். அப்படி இருக்கணும் பைக்கு. 18 கேர்பின் பிண்டு. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பஸ் முன்னாடி வந்துட்டோம். கிழிச்சி இறங்கிட்டோமா? இறங்கிட்டோமா இல்லையா? இறங்கிட்டோமோ? எஸ், முடிச்சாச்சு. இறங்கியாச்சுங்க. வேற லெவலுங்க. அப்படியே ஒன்று சாதிச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க ஃபீலிங். ஹில்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. மூணாறு பாய் பாய். ஹில்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஹில்ஸும் ஆமாம், டக்குன்னு வந்துட்டு வேற லெவல் முடிச்சாச்சு. ஹில்ஸ்லாம் டக்குன்னு வந்த மாதிரியா இருக்காப்போ. அப்படி நைட்டு தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? இல்லை அப்படியே போயிடும். நல்லா இருக்குல்ல, அப்படியே போகிறது நல்லா இருக்குல்ல. நின்று போகிறது நல்லா இருக்காது. இங்கே தான் நம்ம பெட்ரோல் போட்டு, இங்கேயே பெட்ரோல் போட்டு போயிருங்க. இன்னொரு பேலுக்கு இருக்குது பக்கத்துலேயே. இங்கே பெட்ரோல் போட்டு போயிருங்க. இங்கே தான் போட்டோம். வேறு லெவலுங்க. மூணாறு முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. மூணாறு ட்ரிப்பு. இப்போ வந்து மேகமலை தான் மெயின். வேறு லெவல். ஒரு சாதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங். மூணாறு நெக்ஸ்ட் டைம் வருவோம். எப்போன்னு தெரியல, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க, ஜாலியாக. நம்ம நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ இது, எப்படி சொல்கிறேன், நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னு. ஃபாஸ்ட்டாகவும் வரல, கரெக்டாக தான் வந்தோம். தெரியுதா? இந்த மாதிரி தான். ஓய், என்னதுடா இது வேறா? இதான் எனக்கு பயமாக இருந்துச்சு. இதுதான் சொன்னேன். பேய் டாஸ்க் வச்சுமா? இப்போ பேய் பார்த்துருப்பீங்க, மரத்தில் தொங்கியிருக்கும். என்ன இந்த இதுலேயே இருட்டாக இருக்குது, என்னடா இது கதை? வேகத்தோட வருங்கன்னு நினைக்கேன். அப்படியே ஒன்று நல்ல சந்தோஷமாக இருக்குங்க. ஹில்ஸை முடிச்சுட்டு வந்ததுக்கு. மூணாரை எத்தனை மணி? 8:20. 6:40 கிளம்பணும் மூணாறுலேருந்து. என்னடா இது டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. மூணாறு 7:40. 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்தில் முடித்த மாதிரி இருக்குது. ஆமாம், அங்கே டீ குடித்தோம். அப்போ 1 மணி நேரம் டைமு. அட பாவிகளா, என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதை பார்த்தாலே. எங்கே நம்ம வந்து தூத்துக்குடிலேருந்து கிளம்பும்போது அந்த டைம் தான் வந்தோம், 11-12 மணிக்கு. அப்பவும் இது பார்த்தோமே. ஹில்ஸில் முடிச்சுட்டு அசால்ட்டை தட்டி விட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேகமலை தான். இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்குங்க. நேற்று காலையில் தங்கினோமா அங்கே. நேற்று காலையிலையா? நேற்று காலையில். கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க ஹில்ஸு. அதே நினப்பாக தான் இருக்குது. நைட்டு சூப்பராக இருக்குங்க ஹில்ஸு. அந்த மாதிரி வர்றதுக்கு செம்ம. பார்த்துவாங்க.
சாரி, நம்ம தான் கொஞ்சம் இதாக போனோம். டேய் யாரும் குறுக்கு வந்துடாதீங்க. ஸ்பீட் பிரேக் நிறைய வரும் இங்கே பாரு. ஆட்டோ ஸ்பீட் பிரேக் இப்படி வைக்கிற நல்லது தான். நம்மளும் கொஞ்சம் இது அடுத்ததா இப்படி வைக்கிற நல்லது. நம்ம வீடுக்குள்ளே இருக்கா ஸ்பீட் பிரேக் தேவை தான். நம்மளுக்கும் கொஞ்சம் இடம் எரிச்சலாக தான் இருக்கும். என்ன பண்ண முடியும், போகக்கூடாது இல்லை அந்த மாதிரி ஸ்பீடை. வாவ் இதான் வேணும். இந்த ரோடு தான், இந்த மாதிரி ரோடு தான் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சின்ன 320 கிலோமீட்ரு அசால்ட்டு முடிச்சிடலாம். ஸ்லோ போகிறது நல்லது. கடைகள் இருக்கும், ஊர்களும் வீடுகளும் இருக்குது. அதனால் போகிறோம் நிற்கிறோம். ஆனால் ஃபோன் பண்ணணும். ஏய் என்னடா இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, ஒரு லைட்டும் கிடையாது. அந்த லைட் இல்லை. என்ன பையடா டிவி சார், டக்குன்னு திருக்கணும் மாதிரி இருந்துச்சா, அந்த பெரிய வண்டி தான் திருக்குறாரு போல நினச்சிட்டேன். குறுக்கு வந்துடுறாரா, ஓரமாக போடா. டாக்குங்க நாய். ஸ்பீடு பிரேக்கா இல்லையா? சூப்பர். நிற்கவே இல்லை, 3 ஸ்டார்ட் பண்ணி நிற்கவே இல்லை. எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் இருக்கும். ஆமாம், 100 கிலோமீட்டர் நிற்கவே இல்லைங்க. நிற்காமல் வரதான் கொஞ்சம் இது நல்லாயிருக்கு. ஆனால் உட்காரத முடியாது. ரொம்ப முக்கியம்னா எனக்கு இந்த ட்ராவல், இந்தப்படி லாங்கில் போகிறது சூப்பராக இருக்கும். தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் உங்களுக்காக தான். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோ இல்லை 3 ட்ரிப்பு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ கேட்கலாம், கமெண்டில் கேட்கலாம். இல்லாட்டா ஒரு நாள் லைவ் போடலாம். எப்பப்போ லைவ் போடலாம் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். லைவ் போடலாம். நல்லா ஒரு நாள் லைவ் போட்டது கிடையாது. யூடியூப்பில் சொல்கிறேன், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாவிலும் சரி லைவ் போட்டது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள் எப்பப்போ லைவ் போடணும், போட்டலாம். கன்ஃபார்ம் சொல்கிறேங்க, கன்ஃபார்ம் போட்டலாங்க கண்டிப்பாக. அது ஒரு ஆள் சொன்னால் 2 ஆள் சொன்னால் போகிற கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லோரும் சொல்லுங்கள். அப்படி ஒரு ஆள் சொன்னாலும் அதுக்கு லைக் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் போட்டுருவோம். கண்டிப்பாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ஓவராக. நான் போயிடலான்னு நினச்சி தான் போயிடலான்னு நினச்சி தான் போனேன். இப்படி பண்ணிங்கன்னா திடீர்னு ஏதாட்டும் ஒன்று குறுக்க வந்துட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது. சாரிங்க, நான் கொஞ்சம் தப்பு தான். யாரும் இந்த மாதிரி வந்துடாதீங்க, கெஞ்சி கேட்குறேன். யாரும் தான் நான் அந்த மாதிரி யாரும் வந்துடாதீங்க. நீ மட்டும் வாட, நாங்களும் வரக்கூடாது நினைப்பிக்க. சாரி, நான் வந்து தப்பு தான். யாரும் இந்த மாதிரி வந்துடாதீங்க. எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்காதுங்க அது.
நானும் இதே இது எப்போ மாடு தான் நான் கிராஸ் ஆகுவேன், டேக் பண்ணுவேன், ஒரு டேக். காலெலாம் வலிக்கு, கால் அப்படி நீட்டி சொல்லி. எப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகணுமோ? இந்த கொஞ்சம் தூரம் தான். மேப் பார்த்துட்டு வராங்களா? டக்குன்னு ஆமாம் ஆமாம். இப்போ எங்கே போகிறான்? இல்லை ஆளை காணோம், இந்த தான் போகிறாங்களோ? வரட்டும்ண்ணா. அதான் ஃபோன் அடிச்சு சொல்லிடுறா, வர சொல்லுவோம். அவனை ஒரு பாது தெரியும் நம்மளுக்கு, வர சொல்லுவோம். அதான் வர சொல்லிட்டு நம்ம கடையை போயிடுவோம்.